எங்களுடைய பீகார் இடைத்தேர்தல் வந்து தமிழகத்தில் எதிரொலிக்குமான்னு இப்போ எல்லா பேரும் பீகார் இடைத்தேர்தல் 100% அப்படியே தமிழகத்தில் வெற்றியாக வரும். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 26 வருவார், நிதிஷ்குமாரை போல. சார், எஸ்ஐஆரோட இதை வந்து எதிர்கட்சிகள் ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க. இதனால தமிழர்களுடைய வாக்குரிமைகள் வந்து பறிக்கப்படுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டிய ஒன்றுமே இல்லை. வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி நடத்தி இது என்னன்னே தெரியல. திரு ராகுல் அவர்கள் தேவையில்லாமல் இதை இழுத்துக்கிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் போட்டு இழுத்து இப்போ முதல்ல கொடி அந்த வாக்காளர் ஜாபிதா சேர்க்கிற இடத்துல திமுக கொடி தான் போகுது. அவங்க தான் எல்லா இடத்துல நிற்கிறாங்க. அதைப்படி அவங்க நாங்கள் யாரும் ஓட்டு சேர்க்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்க தான் இதை நிற்கிறாங்க. எல்லாரும் வீடு வீடு சேர்க்கணும். நம்முடைய சுதந்திரம், நம்முடைய உரிமை. இதில் எந்தவித பாதிப்பில் ஏன் திமுக நடக்கிறாங்க, ஸ்டாலின் நடக்கிறாரு என்னன்னு தெரியல. புலிவாலை பிடிச்சிட்டு விட முடியாமல் தவிக்கிறாங்க. உண்மை என்னங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இது ஒன்றும் தப்பே இல்லை. இந்த பணியை வந்து அரசு ஊழியர் வந்து தம்பி ஒன்று கேட்டிருக்காரு. பணியே அரசு ஊழியர் ஃபார்ம் ஃபில்அப் பண்றது அரசு ஊழியர் வந்து தவிர்க்கிறாங்க. நேரில் இருந்து பணி சுமை அதிகமாக இருக்குது. அதை பற்றி ஆமாங்க தம்பி. இப்போ ஆயிரக்கணக்கான இப்போ நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரக்கணக்கான இது 300 தொகுதி 300 பூத்து நம்ம திண்டுக்கல் தொகுதிக்கு அந்த மாதிரி 234 தொகுதிக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் ஆள் போட்டு சம்பளம் கொடுத்தா தானே பண்ணுவாங்க. ஏற்கனவே கொடுக்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை வாங்கினா எப்படி பார்க்க முடியும்? அரசு ஊழியர்கள் செய்வது சரி, 100க்கு 100 சரியானது. திமுக இந்த எஸ்ஐஆர்னால 1 கோடி வாக்குகளை வந்து இந்த தடவை வந்து மைனஸ்ல வரும். அதிகமாக இருக்கு. அவர் கம்மியாக சொல்றாரு. நிறைய வரும். இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியே 40,000-50,000 ஓட்டுகள் பாதிக்கும். செத்த ஓட்டு, இறந்தவர்கள் கணக்கெடுக்கவே இருக்கு. இப்போ கரெக்டாக வந்துடும். பீகார் வெற்றிக்கு காரணம் எஸ்ஐஆர் தான். எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவரு நீங்கள் அவரை தான் கேட்கணும், எங்களை கேட்டு உங்களுக்கு. திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, எஸ்ஐஆரை பற்றியோ மத்திய அரசை பற்றியோ விஜய் வந்து கண்டனம் தெரிவிக்கல, திமுகவை வசைப்படுறதுக்காண்டி இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. அவங்க கேளு, எங்களை கேட்ட சொல்லுங்க.